நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா யூடியூப் போங்க. யூடியூப்பில் சர்ச்சில் சிஎஸ் நாலேஜ் ஓப்பன்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் லோகோ வரும். ஸோ நம்மளோட லோகோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பெல் ஐக்கான் இருக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட வீடியோஸ், தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். திஸ் இஸ் பாஸ்கரன். இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அண்ட் புக் இன்சைட் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணது மிஸ்டர் தேவநாதன் அண்ட் ஷர்மிளா. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. சார் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் விக்னேஷ் ஆர் தேவநாதன் சார்கிட்ட வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸோ எல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஸோ அவர் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சிலபஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் பார்ட் மேலே இருக்கிற ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் இங்கே இருக்கும். ஸோ அதோட கீ ஆன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் ஆன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸ் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டு மெட்டீரியல், அதாவது அந்த சிலபஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி நமக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அவுட்புட் எடுத்து ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக கொடுத்துருக்காங்கிறது சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 70 மார்க்ஸ் கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எது ரிலேட்டடாக இருக்குன்னா சின்டாக்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஓரியன்டாக இருக்கலாம், வெதர் அது 2 மார்க்ஸில் இருக்கலாம், 1 மார்க்கில் இருக்கலாம், 3 மார்க், 5 மார்க்ஸ், எந்த கொஷின்ஸில் வேணால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கண்டிப்பாக ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே கொஷின் பேப்பர் எப்பயுமே வந்து செட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஷின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ், நெக்ஸ்ட்டு உள்ள புக் இன்சைடில் கொடுத்துற எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்காரிதமிக் சம் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார் அவரோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார். ஸோ நாங்களும் அதில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தோம், ஒரு பார்ட்டாக இருந்திருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ சாரோட பர்மிஷனோட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது போய் சேரட்டும், ஸோ அவங்க எல்லாமே கோத்ரூ பண்ணட்டும், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணட்டும்ன்றதை சார்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் என்னோடய சேனலில் இதை பப்ளிஷ் பண்ணுன்றதை சாரோட பர்மிஷனோட பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றதை இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ தேவநாதன் சார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட சிஸ்டம்ஸ் ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ் ஆர் ஆப்ஸ் இதில் எல்லாத்துலையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலான்றதையும் சொல்கிறோம். ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம், ஸ்மார்ட் ஃபோன் மூலிமா ஒர்க் பண்ணி பார்க்கலாம், சிஸ்டத்தையும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமோட லாஜிக் அண்ட் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ப்ரோக்ராமை எப்படி நம்ம லேர்ன் பண்ணணும், ப்ரோக்ராமை எப்படி வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணணும், எப்படி அந்த அவுட்புட் வருது, என்னென்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாமே நம்மளோட சேனலில் எல்லாமே கிளியராகவே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய்ட்டு பாருங்கள், நம்ம சேனலில் பார்த்து கோத்ரூ பண்ணுங்கன்றதையும் நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஒரு அவுட்புட் எழுதலாம், ப்ரோக்ராமில் என்னென்ன டீபக் கேட்டிருக்காங்க, ஸோ என்ன ஒரு கான்செப்ட்ன்றதை ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுன்றதையும் இங்கே நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய பேர் கேட்குறதுனா தமிழ் மீடியம். ஸோ அவங்களுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் சப்ஜெக்ட் தான். பட் இருந்தாலும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் நம்ம கமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ எங்களால் சப்போஸ் கொஞ்சம் டிலே ஆனால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நாங்கள் என்னென்னலாம் கொஷின்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோமோ கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதில் கவர் ஆகும்னா இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் கொஷின்ஸ் சேம் பேஜில் தான் வந்து கவர் ஆகும். ஸோ அந்தந்த கொஷின்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம், மார்க் பண்ணி நீங்கள் படிக்கலான்றதையும் நாங்கள் சொல்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோன்றதையும் சொல்கிறோம். ஸோ ஆனால் பட் வர அகாடமிக் இயர், அதாவது 2021 அண்ட் 2022 கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர், அதாவது கணினி அறிவியல் கணினி பயன்பாடுகளோட மெட்டீரியல்ஸ், தமிழ் மீடியம் மெட்டீரியல்ஸ் எப்படி நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் பண்ணமோ அதே போல் தமிழ் மீடியம் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி ஸோ உங்களுக்காகவும் நம்மளோட சேனலில் பப்ளிஷ் பண்ணுவோன்றதை இங்கே நான் சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த அகாடமிக் இயருக்கு வந்து 2019 2020 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்டு என்னென்னலாம் தேவைப்படுற கொஷின்ஸ்ன்றதை நாங்கள் கொடுத்துருக்கோம், எங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கோம். ஸோ கொடுக்க முடியாத கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ் மீடியத்தில் கொஷின் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் படிச்சிக்கலான்றதோட கொஷின் நம்பர் எந்த காரணத்தை கொண்டு சேஞ்ச் ஆகப்படுறது கிடையாது, நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கலான்றதையும் இங்கே நாங்கள் சொல்கிறோம். ஸோ இதே போல் எல்லா ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துருக்காங்க, புக் இன்சைடில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சார் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தும் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா இந்த டிக்ஷனரியோட கான்செப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எரர் இருந்தது. ஸோ அதை எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணோம்.
கிளியர் பண்ணி சார்கிட்ட நாங்கள் அது எல்லாமே நம்ம கொடுத்துருந்தோம். சார் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ரெடி பண்ணியிருக்காருங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் ஏன்னா இது எல்லாமே ஆஸ் எ ஸ்டூடெண்ட்ஸாக உங்களுக்கு வந்து சேரணும். நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணணும், நீங்கள் படிக்கணும், நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணணும். கம்ப்யூட்டர் சயின்ஸோட சப்ஜெக்ட்டோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம கோ த்ரூ பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இந்த கோவிட் பீரியடில் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அதோட அவுட்புட் வந்து கண்டிப்பாக கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் இதை பண்ணுறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது போய் சேரணுன்றதுக்காக தான் இது எல்லாமே நாங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோன்றதையும் சொல்கிறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோன்றதையும் இங்கே நாங்கள் வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக நமக்கு கொடுத்துருக்காரு சார், எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ எந்த எரரும் இருக்காது. ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸை நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோத்ரூ பண்ணி பார்க்கலான்றதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த ப்ரோக்ராமோடைய பிடிஎஃப் லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கோத்ரூ பண்ணலான்றதையும் நான் இங்கே சொல்கிறேன். தேங்க்யூ.